Guys, this is Vicky from VTech. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 5.1 சேனல் லோ எண்ட் மாடலில் டால்பி டிடிஎஸ் ஆடியோ ஃபார்மேட் எல்லாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு டிஜிட்டல் இன்புட்ஸ் HDMI ERC ஆப்டிக்கல் கோஆக்சியல் இந்த மாதிரி டிஜிட்டல் இன்புட்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஆம்பிளிஃபையர் ஒன்று அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் கண்ட்ரோல் தான். மேனுவல் கண்ட்ரோல் மாடல்லையே உங்களுக்கு வந்து டிஜிட்டல் இன்புட்ஸ் இருக்கிற மாதிரி அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க இந்த ஆம்பிளிஃபையர் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் பேனல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆஸ் யூஷுவல். ஸோ இது வந்து உங்களுக்கு பவர் ஆம்பிளிஃபையர் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோ எண்டுங்கிறப்போ நம்ம நார்மலான பவர் ஆம்பிளிஃபையர் தான் போட்டிருப்போம். மாஸ்ஃபெட் கான்ஃபிகரேஷன் நம்ம போகலை. சப்வூஃபருக்கு மட்டும் மாஸ்ஃபெட் கான்ஃபிகரேஷனில் போட்டிருக்கோம். 5 சேனலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து TDI சீரீஸில் பண்ணியிருக்கோம். ஸோ லோ எண்டு ப்ரைஸ் அப்படிங்கிற பட்ஜெட்டில் நம்ம இந்த ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் ரிவ்யூ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் அனலாக் ஆம்பிளிஃபையர்னாவே உங்களுக்கு வந்து செப்பரேட் கண்ட்ரோல்ஸ் வந்துடும். 5 சேனலுக்கு டோட்டலாக 6 சேனலுக்கு. இது பார்த்தீங்கன்னா சப்வூஃபரோட வால்யூம் கண்ட்ரோல், ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்குரிய பேஸ் ட்ரிபிள் கண்ட்ரோல், சென்டர் சேனலோட வால்யூம் கண்ட்ரோல், ரியர் அதாவது சரவுண்டோட வால்யூம் கண்ட்ரோல், ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டோட வால்யூம் கண்ட்ரோல், ஓவராலாக உங்களுக்கு ஒரு மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல் வந்துடும். இது எல்லாமே டம்மியாக தான் இருக்குது, இன்னும் பேஸ் பண்ணல. ஆல்மோஸ்ட் ஒரு 90% ஒர்க் ஃபினிஷு, இன்னும் சின்ன சின்ன வேலை தான் பெண்டிங் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா லைட்டுக்காக கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ இது டம்மியாக தான் இருக்குது இப்போதைக்கு. லைட் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு சுவிட்ச் கொடுக்கலாம். ஏன்னா மூவி பார்க்கும்போது சம்டைம்ஸ் லைட் வந்து ஒரு இஷ்யூவாக இருக்கலாம். ஸோ அதனால் அதுக்கு ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் மாதிரி கொடுக்கலான்ட்டு இருக்கேன். பவர் ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து டோட்டலாக எனேபிள் பண்ணல, டிசபிள் தான் இருக்குது. ஸோ கண்ட்ரோல்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செலக்டர் சுவிட்ச் பார்க்கலாம். செலக்டர் சுவிட்ச் பார்த்தீங்கன்னா இது வந்து 5.1 செலக்டர் சுவிட்ச். 5.1 ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டீகோடர் ஆன் ஆயிரும். இதில் வந்து நம்ம ஜிடெக்கோட நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற GT233ங்கிற மாடல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது அவங்களோட ஃபஸ்ட்டு வெர்ஷனு. ஸோ ட்ரையல் வெர்ஷன் தான். ஸோ அந்த டீகோடர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஆம்பிளிஃபையர்லையுமே நம்ம அந்த கிட்டு தான் போட்டிருக்கோம். இன்னொரு கிட்டுமே போட்டு நம்ம சேல்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ 4வதாக பார்த்தீங்கன்னா அந்த கிட்டு யூஸ் பண்ணுறோம் இந்த ஆம்பிளிஃபையரில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5.1 ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஜிடெக்கோட டீகோடர் வந்து அதோட ஆடியோ அவுட்புட் சிக்னல் ஆகி உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆகும். இது பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி ஆன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த யூஎஸ்பி போர்டு வந்து ஐப்ளே யூஎஸ்பி போர்டு கொடுத்துருக்கேன். ஒயிட் கலர் டிஸ்பிளே, அந்த போர்டு ஆன் ஆகி நீங்கள் ப்ளூடூத் யூஎஸ்பி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த விதமான பட்டன்ஸ் எதுவுமே கொடுக்கல. ஸோ பேனல் டிசைன் பண்ணும்போதே பட்டன்ஸ் வேணாம் அப்படிங்கிற கான்செப்டில் தான் பண்ணிச்சு. ஸோ வந்து யூஎஸ்பி சாக்கெட் மட்டும் தான் தெரியும், இந்த இடத்துல டிஸ்பிளே தெரியும். சில பேர் பார்த்தீங்கன்னா சாக்கெட் தனியாக இந்த இடத்துல எடுத்து வச்சுருப்பாங்க, டிஸ்பிளே தனியாக வச்சுருப்பாங்க. பட் அது 2 வேலை வந்து இங்கேருந்து நம்ம யூஎஸ்பி சாக்கெட்டுக்கு தனியாக 4 ஒயரு சால்டர் அடிச்சு கொண்டு போய் இங்கே சாக்கெட்டில் இது பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ வந்து ஒரே வேலையாக டிஸ்பிளே இங்கே தெரியுற மாதிரி சாக்கெட் இங்கே தெரியுற மாதிரி நம்ம ஒர்க்கை சிம்பிளாக பண்ணிட்டோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்ஸு. இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 2 சேனல் இன்புட்டுமே வேணும்னு கேட்டிருந்தாங்க பர்சனலாக. ஸோ அதனால் 2 சேனல் இன்புட் கொடுத்துருக்கோம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டம்மியாக தான் விட்டுருப்போம். அதாவது HDMI ERC ஆப்டிக்கல் அப்படிங்கிற கான்செப்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 சேனல் இன்புட் கொடுத்து யாருமே யூஸ் பண்ணுறது இல்லை இப்போல்லாம். அதனால் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் டம்மியாக தான் விட்டுருப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி RCAல 2 சேனல் இன்புட் கொடுத்தீங்கன்னா அதோட லைன் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். இது யூஎஸ்பியோட ஆடியோ. உங்களுக்கு செலக்டர் சுவிட்சுமே பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக தான் போட்டிருக்கோம். சம்டைம்ஸ் அந்த ப்ரெஸ்ஸிங் இஷ்யூ மட்டும் இருக்கும். அது என்னென்னா உங்களுக்கு வந்து அந்த சாக்கெட்டு வந்து அந்த செலக்டர் சுவிட்ச் வந்து கரெக்டாக உங்களுக்கு இந்த இடத்துல உள்ளே வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி மாட்டியிருந்தால் உங்களுக்கு வந்து இதோட ஃப்ரீயாக உங்களுக்கு இறங்கும். இப்போ பாருங்கள் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகும். அது வந்து சுவிட்ச் வந்து கரெக்டாக நேராக வச்சு மாட்டணும், அதில் ஒரு இது இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சுவிட்சுக்கான கேப் வந்து அது இந்த சுவிட்ச் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக போயிட்டு உள்ளே வரணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக நம்ம டாப் கவர் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டைட் பண்ணணும். ஸோ டைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த விதமான இது ஃபங்க்ஷனுமே பிரச்சனையும் இருக்காது. ஸோ ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட்டு செக்ஷன் பார்த்தாச்சு. இந்த பேனலுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கிளாஸ் ஃபினிஷ் வரும். இது வந்து மேட்டு வித்து கிளாஸ் ஃபினிஷ். உங்களுக்கு இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த கண்ட்ரோல் இருக்கிற இடத்துல வந்து கிளாஸ் ஃபினிஷிங் வரும். நம்ம இன்னும் ஒர்க்கு பாதி முடியல, அதனால் வந்து இந்த பேப்பர் பிரிக்கல. ஸோ ஆஃப்டர் பேப்பர் பிரித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்ட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது இந்த இதில் மேலே ஒரு டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஃபோட்டோஸ்லாம் காமிக்கிறேன். ஸோ பேப்பர் பிரித்தா உங்களுக்கு வந்து இன்னுமே ஃப்ரண்ட் லுக் நல்லாயிருக்கும் மேட் வித் கிளாஸ் ஃபினிஷில். ஸோ ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் லுக் பார்த்தீங்கன்னா ஓவரால் அவ்வளோதான். ஸோ ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு வியூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுவும் காமிக்கிறேன். ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு வியூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெகுலர் வந்து டிஎம்கே சர்க்யூட் போடுற மாதிரி தான், 4-வே டிஎம்கே சர்க்யூட் போடுற மாதிரி தான். ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு, சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு, சென்டர் சேனல், சப்வூஃபர், ஒரு மெயின் ஃபியூஸ் ஹோல்டர் ஒன்று வந்துடும், 2 பின் மெயின்ஸ் கார்டு ஒன்று வந்துடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதெல்லாமே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HDMI ERC கோஆக்சியல் ஆப்டிக்கலுக்கான கட்டிங் இருக்கும். டிஜிட்டல் இன்புட்ஸ்க்கான
உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 சேனல் இன்புட்டு, 5.1 சேனல் அனலாக் இது வந்து டம்மியாக விட்டுருக்கோம். ஸோ இந்த சேஸோட இது பார்த்தீங்கன்னா ஜிடெக்கோட சேஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆம்பிளிஃபையரோட பேக் சைட் வியூ பார்த்தாச்சு. ஸோ இதோட ஆஸ் யூஷுவல் நம்ம ஹைட்டு சொல்லுவோம். சேஸோட ஹைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 4 இன்ச்சு ஹைட்டு, 12 இன்ச்சு டெப்த்து சேஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன்று வச்சுருப்பேன். இது வந்து 4 இன்ச்சு ஹைட்டு, 15 இன்ச்சு டெப்த்து, இது வந்து 12 இன்ச்சு டெப்த்து தான். ஏன்னா மேக்ஸிமம் உள்ளே வந்து பொருள் உங்களுக்கு அவ்வளோக்கா நிறைய யூஸ் பண்ணல, சிம்பிளாக முடிச்சிட்டோம். உங்களுக்கு காமிக்கிற இன்டீரியர் பார்க்கும்போது தெரியும். ஸோ அதனால் வந்து இதுக்கு நான் சூஸ் பண்ணது வந்து 12 இன்ச் டெப்த்து. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா ஒர்க் எல்லாமே நீட்டாக முடிச்சிட்டேன். ஓகே, ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீட் அண்ட் க்ளீனாக பண்ணியிருப்போம் முடிஞ்ச வரைக்கும். அனலாக் ஆம்பிளிஃபையரில் பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சிங் கட்டு, அதாவது கண்ட்ரோல்ஸ் கட்டு மட்டும்தான் கொஞ்சம் ஒயரிங் உங்களுக்கு போகிற மாதிரி இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள பவர் ஆம்பிளிஃபையரு, டீகோடரு, ப்ரோலாஜிக் செக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒயரிங் எல்லாம் நீட்டாக பண்ணியிருப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் பற்றி பார்ப்போம். ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா ஒரு 24024 8 ஆம்பியர் ஹெச்டி காப்பர் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கஸ்டமாக பார்த்தீங்கன்னா நம்ம வைண்டிங் பண்ணி சொல்லி வாங்குறது தான். இந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டிக்கர் கேட்டிருந்தோம். ஸோ ஸ்டிக்கர் ஒட்டியே வந்துருச்சு விடெக் ஆடியோன்னு. ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா காப்பர் வைண்டிங் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான். அந்த இடத்துல வந்து நம்ம எல்டி ட்ரான்ஸ்ஃபார்மர் எதுவுமே யூஸ் பண்ணல, லோ பட்ஜெட் தான், அதனால் எல்டி ட்ரான்ஸ்ஃபார்மர் சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம முடிஞ்ச வரைக்கும் கிளாரிட்டி டெப்த் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஹெச்டி ட்ரான்ஸ்ஃபார்மர், காப்பர் வைண்டிங் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ரெக்டிஃபிகேஷன். இதுவுமே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் நாளாக பார்த்தீங்கன்னா கம்மியான வோல்டேஜ், கம்மியான எம்எஃப்டி தான் போட்டுட்டு இருந்தேன். ஸோ அப்போ இருந்தால் தெரிஞ்சது இதில் கூட உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் தெரியும் கண்டிப்பாக. ஏன்னா இந்த போகிற கரண்ட்டு வந்து கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஆடியோ ரிசல்ட்டுமே நல்லாயிருக்கும். அதாவது வாட்டரில் பார்த்தீங்கன்னா டேங்க்லேருந்து டேப்லேருந்து பைப் வருதுன்னு பார்த்திங்கன்னா அதுலேருந்து வாட்ரு வருது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து சின்ன டேப்பாக போட்டிருந்தீங்கன்னா லைட்டாக திருப்பி விட்டால் உங்களுக்கு லைட்டாக தான் வரும். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு அதே பெரிய பைப்பாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல பெரிய டேப் போட்டிருந்தீங்கன்னா எவ்வளோ ஃபோர்ஸ் வருதோ அது மாதிரி தான் உங்களுக்கு ஆடியோ ரிசல்ட்டுமே. ஸோ நம்ம இங்கே எல்லாமே நல்லா போட்டுட்டு இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபார்மர்லேயும் பவர் சப்ளை மிஸ்டேக் பண்ணிட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 50 வோல்ட்டு 4700 எம்எஃப்டி போட்டு நம்ம டிசி பண்ணியிருந்தால் உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து அவுட்புட்டே சேஞ்சஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன தான் 24 வோல்ட் 8 ஆம்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டிருந்தாலும் நம்ம பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சாம்வாவில் 63 வோல்ட்டு 10,000 எம்எஃப்டி கெப்பாசிட்டி போட்டிருக்கோம். நான் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 50 வோல்ட்டு 4700 எம்எஃப்டி தான் போட்டுட்டு இருந்தேன், அல்லது 50 வோல்ட்டு 10,000 எம்எஃப்டி போடுவேன். இந்த டைம் பார்த்தீங்கன்னா 63 வோல்ட்டு 10,000 எம்எஃப்டி கெப்பாசிட்டி போட்டு டிசி பண்ணியிருக்கோம். 3510 மெட்டல் டையோடு போட்டு 63 வோல்ட் ஷோ பண்ணுற முடிஞ்ச வரைக்கும். லேபிளே காணும், எல்லாம் வந்து உங்களுக்கு இந்த சைடு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் 63 வோல்ட்டு 10,000 எம்எஃப்டியில் 2 கெப்பாசிட்டி போட்டு டிசி பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னதான் உங்களுக்கு லோவர் வோல்டேஜ் ஆம்பியர் போனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம கெப்பாசிட்டி ஸ்டோரேஜ் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் எடுத்து கொடுக்கும். ஸோ பவர் சப்ளை செக்ஷன் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் ஆம்பிளிஃபையர் செக்ஷன் பார்க்கலாம். பவர் ஆம்பிளிஃபையர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா கேஎம்எஸோட கஸ்டமைடு பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு 5 சேனலுக்கு இந்த போர்டு வேணும், சப்வூஃபருக்கு இந்த போர்டு வேணும்ட்டு கஸ்டமாக நம்ம கேட்டால் அவங்க வந்து ஃபிட்டிங் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ சப்வூஃபருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா IRF 250ல் 2 பேர் போட்டு தனியாக பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். 5 சேனலுக்கு பார்த்தீங்கன்னா 7265 TDA 7265ல் உங்களுக்கு சென்டர் சேனலுக்கு மோனோ, சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு ஸ்டீரியோங்கிற கான்செப்டில் வந்து 5 சேனலுக்கு TDA சீரீஸில் 7265ங்கிற ஐசி தான் யூஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. ஸோ பவர் ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். 5 சேனலுக்கு வந்து TDA சீரீஸு, சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா IRF 250ல் 2 ஃபிட்டு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து 8 இன்ச்சு 10 இன்ச்சு சப்வூஃபர் தான் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்மக்கிட்ட தான் வாங்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து இதுக்கேற்ற மாதிரி நம்ம 8 ஓம்ஸில் 10 இன்ச்சு ஏதாவது சிங்கிள் மேக்னெட் வாங்கி கொடுத்துட்டா உங்களுக்கு வந்து ஆம்பிளிஃபையரோட ரன்னிங் லைஃப் வந்து லாங்காக வரும். ஸோ மேக்ஸிமம் நம்மக்கிட்ட வாங்கும்போது நம்ம முடிஞ்ச வரைக்கும் மேட்ச் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ என்ன பொருள் போடுறோமோ அந்த பொருளுக்கான ஸ்பீக்கர்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீகோட்ரு ஜிடெக்கோட GT233ங்கிற லேட்டஸ்ட்டாக வந்த புது டீகோடர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஆம்பிளிஃபையர்லையுமே. ஆடியோ ரிசல்ட் வந்து சேம் FT03 மாதிரியே தான் ஆடியோ ரிசல்ட் இருக்குது. ஸோ இதில் எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டால்பியா, DTSA, PCM ஸ்டேட்டஸ் இக்னிஷன் எல்லாமே காமிக்கும். HDMI ஆர்க்கு, கோஆக்சியல், ஆப்டிக்கல் சப்போர்ட் இந்த மாதிரி டிஜிட்டல் சப்போர்ட்ஸ் எல்லாமே வந்துடும். நெக்ஸ்ட் ப்ரோலாஜிக் பார்த்தீங்கன்னா இந்த டைம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம அனலாக் ஆம்பிளிஃபையர்னா யூடியோட மினி ப்ரோலாஜிக் தான் யூஸ் பண்ணுவோம். லாஸ்ட்டாக 2 ஆம்பிளிஃபையருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோலாஜிக் வந்து அப்டேட் பண்ணி பார்க்குறோம் எது நல்லாயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில். ஸோ டெஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா TRIPLES பிராண்டோட ப்ரோலாஜிக் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது, பட் ஆடியோ கிளாரிட்டி நல்லா தான் இருக்குது. யூடியோட பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ரேட்டு கூட, பட் ஆடியோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லாயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக சப்வூஃபருக்கு எல்லா மற்ற ப்ரோலாஜிக்லாம் பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் கெயின் இருக்கும். அதாவது மினி ப்ரோலாஜிக் கான்செப்ட் போனீங்கன்னாவே ஒரே ஒரு சப்வூஃபருக்கு மட்டும் ஒரு ப்ரீசெட் கொடுத்துருப்பான். இதில் பார்த்தீங்கன்னா சப்வூஃபருக்கு ப்ரீசெட்டு,
சரௌண்டுக்கு ப்ரீசெட்டு, சென்டர் சேனலுக்கும் ப்ரீசெட் கொடுத்துருக்காங்க இண்டிவிஜுவலாக. இது பார்த்தீங்கன்னா 24/0/24 2 wheel சப்ளையில் ரன் ஆகக்கூடிய ப்ரோலாஜிக் போர்டு தான். ரிசல்ட் வைஸ் நல்லாயிருக்கு. நான் இதோட ஆடியோமே பார்த்தீங்கன்னா MP3 ப்ளூடூத்தில் ரன் பண்ணி பார்த்துட்டேன். சரௌண்டிங் எல்லாமே நீட்டாக இருக்குது. 5.1 சேனலுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீட்டாக க்ளீனாக இருக்குது. அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு 12 volt 2 ampere SMPS யூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டீகோட் இருக்கும், வால்யூம் கண்ட்ரோல் ஆப்புக்கும் லைட்டு பர்பஸ்க்காக வந்து ஒரு 12 volt 2 ampere SMPS யூஸ் பண்ணியிருக்கோம். 230 volt இன்புட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட்டில் 12 volt அவுட்புட் கிடைக்கும். ஸோ இந்த SMPS யூஸ் பண்ணியிருக்கோம். ஓவரால் ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ தான், நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ட்ரான்ஸ்ஃபார்மர் 24 volt 8 ampere HT காப்பர் வைண்டிங் ட்ரான்ஸ்ஃபார்மர் 63 volt 10,000 MFTயில் AC to DC பண்ணியிருக்கோம். ஒரு SSS பிராண்டோட ப்ரோலாஜிக் போர்டு, அடிஷ்னலாக ஒரு 12 volt 2 amps SMPS, டீகோட் இருக்கும், வால்யூம் கண்ட்ரோலோட லைட்டுக்கும். பவர் ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா TDA 7265 2 FET கான்ஃபிகரேஷனில், IRF 250 கான்ஃபிகரேஷனில் பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு போட்டு மேட்ச் பண்ணியிருக்கோம். பவர் ஆம்பிளிஃபையருமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹீட்டிங் இஷ்யூ ஆகக்கூடாதுன்ட்டு இந்த இடத்துல வந்து 3 inch ஃபேன் கூலிங் பர்பஸ்க்காக ஃபேன் கொடுத்துருக்கோம். இந்த ஃபேனுமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 12 volt வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இதுலேருந்து 12 டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா 3 inchல ஸ்டோன் ப்ரோவோட AC 220 voltல ஒர்க் ஆகிற மாதிரி ஃபேன் போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு 12 voltக்கான ப்ராப்ளமே இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக நம்ம இதில் வர்ற 12/0/12 வந்து அப்படியே DC பண்ணி 7805 ரெகுலேட்டர் போட்டு USB போர்டுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆம்பிளிஃபையரோட ஒர்க்கே இவ்வளோ தான். உங்களுக்கு நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். உங்களுக்கே ஒரு ஓவர் வியூவாக காமிக்கிறேன் பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் நீட் அண்ட் க்ளீனாக பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு லோ எண்டாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் இதுலேயே கொஞ்சம் ஹெவியாக வேணும்னாலும் சரி, ஆம்பிளிஃபையர் தேவைப்பட்டுச்சுன்னா DM பண்ணுங்கள், பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணிக்கலாம். இதோட ஆடியோ டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ளூடூத் பென்ட்ரைவில் பாருங்கள் ஒரு சாங் போட்டு நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே கொடுத்துருக்கேன். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஆடியோ டெஸ்ட் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதோட லிங்க்குமே பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது, அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதில் போய் கேட்டு பாருங்கள். இதோட டால்பி DTS ஆடியோ செக்கிங் வீடியோ பார்த்தீங்கன்னா 1 by 1 நான் இந்த வீடியோ போட்டதையும் உங்களுக்கு வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அப்லோட் பண்ணுறேன். யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணுவேன். பட் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மியூசிக்கை மியூட் பண்ணிவிட்டு ஆட் மியூசிக்கில் போய் நம்ம அதாவது கஸ்டமைஸை BGM மியூசிக் இந்த மாதிரி ஆட் பண்ணி போட்டிருப்பேன். ஸோ அதனால் வந்து ஒரிஜினல் ஆடியோ ரிசல்ட் தெரியாது. ஒரிஜினல் ஆடியோ ரிசல்ட் வேணும்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் இருக்கும், அவைலபிளாக இருக்கும். ஸோ போய் பாருங்கள். தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 5.1 சேனல் அனலாக் ஆம்பிளிஃபையர் ஆர் டிஜிட்டல் ஆம்பிளிஃபையர் தேவைப்படுச்சுன்னா DM பண்ணுங்கள். நம்ம பெஸ்ட் ப்ரைஸில் முடிஞ்ச வரைக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். Okay, thank you guys, keep support.